ஒரு பக்கம் மின்னுது, ஒரு பக்கம் கம்முனுக்குது, ஆமா இன்னொரு பக்கம் வெளிச்சமா இருக்குது, இன்னொரு பக்கம் இருட்டாக்குது. எந்த நேரத்துல என்ன வந்து தெரியாத கிடையாது. பார்த்து நான் எதனா பேச முடியுமா? அப்படியா மாத்தோழி, என்னை பார்த்தால் உனக்கு எதுவுமே உனக்கு தோணவில்லை. இவ்வளவு நேரத்துக்கு எதுவும் தோணல, இதுக்கு மேல எதுனா தோணுனா புடிச்சுன்னு வந்து விடுறேன். அப்படியா? யாரிடத்துல என்ன பேசணும், யாரிடத்துல என்ன பேசக்கூடாது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தெரியும். எப்படி? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்படி போல ஒரு பெண் வந்திருக்காங்களே, என்னிடத்துல என்ன பேசணும், யாரிடத்துல என்ன பேசக்கூடாது. அதனால உன்னைக்கு மேல பார்த்து பேசணும், உன்னை கீழே பார்த்து பேச வேண்டாம். எதுக்குமே எதுவுமே மேலையும் பார்த்து பேச மாட்டேன், கீழையும் பார்த்து பேச மாட்டேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படிப்பா தெரிஞ்சுச்சுன்னா எப்படி தெரிஞ்சிச்சு உனக்கு? குழந்தைக்காரன் தூங்குறான்னு தெரிஞ்சிச்சு. அப்ப நீ என்ன பார்த்ததுமே அவருக்கு தூக்கம் வந்தது. அது என்னவோ தெரியலமா, காத்தாடிக்குதான் அவனுக்கு கேட்கணும், ஏன்டா அவளை பார்த்து உடனே தூங்கினேன் அப்படின்னு. அப்படியா? நான் தூங்க மாட்டேன், தூங்குற மாதிரி இருப்பேன், ஆனா முழிச்சுக்குவேன். அப்படி யாரு தூங்குற மாதிரி இருப்பேன், ஆனா முழிச்சுக்குவேன். என்னது? அதுதான் சொல்லிருக்கல, வந்ததுமே அத யாரிடத்துல என்ன பேசணும். ஆனால் எட்டு கட்டானால் வேணா கூட வார்த்தைகள் பேசினால் என்ன பத்தி தெரியல. உன்னை பத்தி எனக்கு தெரியும். எப்படி? லைனா ஆடுக்குன்னு தெரிஞ்சாலும் அப்படியே மெட்ராஸ்ல பாம்பை பேசிக்கின்னு போயிடும் எனக்கு தெரியும். அப்படியா? நானும் போக கிடையாது, எங்க அண்ணன் போயிருப்பாரு. நன்றாக சொல்கிறேன், நன்றாக கேட்க வேண்டாம். என்கிட்ட நீ யாரு, எந்த ஊரு, எந்த ஊரு, எதுக்காக வந்திருக்கிறேன், இது என்ன என்ன கேக்குறான். ஏப்பா உனக்கு தெரியாதா? உரையெல்லாம் சுத்தி வந்து பூகளை பட வந்த ஆத்தாவே, உன் சக்தி ஆத்தாவே, நாம் மண்ணாக மாறக்கூடாதா, நீ அமருவதற்கு மனையாக மாறக்கூடாதா, உனக்கர மண்ணெடுத்து உருவ செஞ்சு வச்சே, இந்த உரையெல்லாம் சுத்தி வந்து பூக்களை பாட வந்து ஆத்தாவே, ஓம் சக்தி ஆத்தாவே. ஆமா ஆமா, இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஒரே பாட்டு கூட பாடலையா? இவனுங்களுக்கு ஒரு வேலை இது கொரோனா வந்துட்டுக்குமோ? ஆனா வந்தாலும் வந்திருக்கோம். ஐயோ அத்தா, காட்டு கஞ்சி வச்சே ஒரு காட்டு கல்ல நான் எடுத்து உனக்கு கருவறையை செஞ்சு வச்சேன், நான் கல்லாக மாறக்கூடாதா, ஏன் ஆத்தாவே உன் கருவறையில் சேரக்கூடாதா, பேரா வந்து செல்வி திரௌபதி, செல்வி திரௌபதி. எப்படி அப்படி பாக்குற? செல்வம் இங்கதான் அப்படியா? செல்வி செல்வி திரௌபதி. ஓ செல்வி திரௌபதி. ஆமா, சம்பளம் அப்படின்னு சொல்லிவிட்டனே. செல்வி திரௌபதி சொல்லிவிட்டனே. சொன்னீங்களா? எனக்கு தாய் தப்பி தெரியுமா? எவரு? பாஞ்சால ராஜனுக்கும் கோய்கிராவதிக்கும் கத்பிர சுகுனாக பிறந்தவன். சில பேரை வந்து இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் முழுமையா பேரு கேட்டுக்கிறேன். அவங்க அப்பன் பேரு பாசுபுஷ்டராஜன், பாஞ்சாலராஜன். அவங்க அம்மா கோனகாப்புலி. எங்க தாயார வந்து கோய்கிராவதி அம்மன். கர்மாந்திர அம்மாள். எப்படி? எங்க அப்பா ராமசாமி, எங்க அம்மா வந்து குருவம்மா. தம்பி பரோட்டா குருமா இல்லையா? குருமா இல்லம்மா, குருவம்மா. அப்படி எங்க அப்பா ராமசாமி, எங்க அப்பா குரு, எங்க அம்மா குருவம்மா. என் பேரு தெரியுமா தெரியாது? அது சொல்லுப்பா. சொருமா சொல்ற இருமா. எப்படி? என் பேரு நாகராஜ். நாகராஜா? மூக்கராஜா? நாகராஜ் மோ. உன் பேரு நாகராஜ், உன் மனைவி பேரு? இன்னும் கல்யாணம் ஆகல.
நான் சொல்லிதான் பொண்ணு பாத்துக்கிறோம். எல்லாம் கரெக்டா ரயில் ரோடுக்கா வந்தா வண்டி எடுத்து போயின்னு இருந்துருது. அப்படியா? ஒரே பொண்ணு கூட கிடைக்கிறது இல்ல. வண்டி நிக்க மாட்டேங்குதா இல்ல பொண்ணு நிக்க மாட்டேங்குதா? வண்டி நிக்க மாட்டேங்குதுமோ. வண்டி நிக்க மாட்டேங்குது. டேய் அப்ப கிடையாது. செல்வி டிராபன் சொல்லிட்டேனே. நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? யார் தெரியும்? வா சொல்றேங்க. நீங்க சொல்லிட்டேனே. ஆமா. எப்படி ஏகஜானகி எனக்கு வந்தது தெரியுமா? எப்படி அருமசாலின்னு உனக்கு பேரு? ஏகஜானகி. ஓ ஏகஜானகி. அப்படி நீ எப்படி பேரு? எப்படி பேர் வந்தது தெரியுமா? ஆனால் என் தந்தையார் சொல்லக்கூடிய பாண்டவராஜனுக்கும் சரி கோகிலாவதிக்கும் சரி 60 ஆண்டு காலமாகவே குழந்தை பாக்கியம் கிடையாது. எப்படி? ரொம்ப சிக்கல். எப்படி சிக்கல்? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்கிட்ட வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்றே? இந்த வருஷம் கல்யாணம் பண்ணா அடுத்த வருஷம் புள்ள பிறக்கணும். அது எங்க ஊரு கட்டுப்பாடு. ஊரு கட்டுப்பாடு ஏன்னு கேளு. போன வருஷம் மத்தாளக்காரனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆச்சு. அடுத்தது இப்ப 2024 ஆகி போச்சா? அடுத்தது 25. அதுக்குள்ள புள்ள வேணும். அவனால முடியல. அவன் என்ன பண்ணுவான்? எப்படி? 2024 முடிந்து 25 வரைக்குள்ள குழந்தை பாக்கியம் வேண்டும். வேணும் அவனுக்கு. புள்ள இல்ல. அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணும்? என்ன தெரியும் நமக்கு? உன்னை கேட்டதான் தெரியும். என்கிட்ட வந்து சொன்னான். எங்க அப்பா அம்மாவுக்கு பேரம் பேத்தியை பொறுத்து கொஞ்சம் ரொம்ப ஆசை. இப்ப 2024 முடிய போகுது. ஆமா. 2025க்குள்ள எங்க வீட்டுல ஒரு ஆண் புள்ளையோ பொம்பளை புள்ளையோ வேணும். நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அவன் தான். யாரு? மத்தாளக்காரன். நீ ஒண்ணும் பண்ணாத. ஒரே ஒரு 350 ரூபாய் மட்டும் செலவு பண்ணு. ஒரே 350 ரூபாய் செலவு பண்ணு. நான் பாத்துக்கிறேன். அப்படி நீ சொல்லிக்கிற. சொன்ன. அவன் கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்தான். காலில் விழாத. உனக்கு புல்லா வந்து உன் முன்னாடி நின்று அப்பான்னு கூப்பிடும் போது என் காலில் விழு அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். அப்படியா? அதையும் ஏத்துக்கிறேன். 350 ரூபாய் என் கையில கொடுத்தான். நான் சும்மா விடுவேன். எப்படி? சிரிப்பு 350 ரூபாய் வாங்கிக்கலாம். சும்மா விடுவா? என்ன விடுவ நீ? என்னதான் பண்ணிருப்ப? ஒரே ஒரு 150 ரூபாய் மட்டும் தான் எனக்கு செலவு. 200 ரூபாய் அவனுக்கு செலவு. யாருக்கு? மத்தாளக்காரனுக்கு. ஓ குழந்தை இல்லாதனால ரொம்ப சோகத்துல இருக்கிறானே. இவன் சோகத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மானிட்டர் வாங்கினேன். மானிட்டர் என்ன? தெரியலையே. விளக்கு சொல்லாதான் அப்படி புரியும். மானிட்டர்னா சென்ட். மானிட்டர் சென்ட். அதை வாங்கினேன். அதை வாங்கி ஊமத்தங்காய் 2 எடுத்தேன். அப்படின்னா ஊமத்தங்காய் தெரியாது? தெரியலையே. லேடியா மாதிரி வைக்கும் பூவை. ஓ வெள்ளையா? வெள்ளை கலர்ல இப்படி விரிஞ்சு நிக்கும். எப்படி? முட்டை இருக்காதா? அது கீழக்கு முட்டை. அந்த காயை எடுத்து இடிச்சு வெள்ளை துணியில போட்டு புழிஞ்சி அந்த மானிட்டர்ல கலந்து குடிச்சிட்டீங்கன்னா ஆமா ஒண்ணு தேவையே இல்ல. 2-3 நாளைக்கு அவன் எழவே மாட்டான். அப்புறம் மத்தாளக்காரனுக்கு கொடுத்தேன். எவ்வளவு சொன்ன? 350 ரூபாய் செலவு. 350 ரூபாய் செலவு. ஆமா. 150 ரூபாய் உனக்கு. எனக்கு தான். 200 ரூபாய் அவனுக்கு. அவருக்கு. மொத்தமா 3 நாள் அவன் எழவே. 3 நாள் எழ கிடையாது. குழந்தை எப்படி பிறக்கும்? பிறந்துச்சு. அவர்தான் படுத்துக்கிட்டே இருந்தாரு. எப்படி பிறந்துச்சு? நான் என்ன புடுங்கறதுக்காக? அவரை படுக்க சீட்டிவே படுத்து நின்னுக்கறேன். ரைட்மா. அப்படி இருந்து முதல்ல யார் பிறந்தாங்க தெரியுமா? என் அண்ணன் சொல்லக்கூடிய துஷ்டதம்னு பிறந்தார்கள். இரண்டாவது தான் பிறந்தேன் நான். மூன்றாவது 60 அடி எக்கியுள்ளாத பிறந்தது. எப்படி? 60 அடி உயரமுள்ள எக்கியுள்ளாத பிறந்தது. எக்கியுள்ள பிறந்த உடனே ஆனால் எங்க தந்தை என்ன தெரியுமா? என்ன பண்ணார்? ஆனால் ஒரு பெண்மணியாக பிறந்து
கல்யாண பருவம் ஆகிவிட்டது. ஆமா. யாருக்கு? உனக்கு. என் மகளுக்கு கல்யாண பருவம் ஆகிவிட்டது. சரி. அதனால வீட்டில் வைத்துக் கொண்டிருந்தால் ஒரு பெண்ணை வந்து கல்யாண பருவம் ஆகிவிட்டபடினும் கேவலமா பேசுவார்கள் சொல்லி 56 நாட்டிற்கும் நிரூபித்துக் கொண்டிருந்தார். சரி. யாரு? எங்க தந்தையார். அப்பா. பாஞ்சால மன்னன். சரி. ஆனா எல்லாருக்கும் நிரூபி எழுதி கொண்டிருக்கும் பொழுது 66 ராஜாக்களுக்கு வந்தார்கள். ஆனா எங்கியுள்ள நாட்டு மேல மத்தியத்திரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு என் பெண்ணை வந்து மணந்து முடித்து கொடுக்கிறேன் அப்படின்னு கட்டளையிட்டார். ஒப்பாவுடைய கட்டளை. அதனால எல்லாரும் வந்தார்கள். யாரு? சரி. 56 நாட்டு அரசர்களும் வந்தார்கள். வில்லை வளைத்து பார்த்தார்கள். யாரால் வளைக்க முடியல. அப்பொழுது யாரு? 5 ராஜர்கள் சொல்லக்கூடிய தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவர்கள். ஆமா, 5 பேரு. 5 பேர் வந்தார்கள். தர்மர் வளைத்தார், அவரால் முடியவில்லை. ஆனால் பீமன் வளைத்தார், அவரால் முடியவில்லை. சரி. நகுல, சகாதேவர்கள் வளைத்தார்கள், அவங்களும் முடியவில்லை. ஆனால் 5 நடுவில் சொல்லக்கூடிய அர்ஜுன மகாராஜர் ஓஹோ அவரு வளைத்தார். வளைத்து வந்தையால மாலை இட்டார். என்ன மாலை இட்டு இருக்கிறார். அதனால என்ன மாலை இட்டு வீட்டுக்கு கொண்டு போனார். வீட்டுக்கு கொண்டு போனது. ஆனால் வீட்டு வாசப்படியில் நின்றதும் அம்மா நான் ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன். எப்படி கனி? அம்மா நானே ஒரு கனியும் கொண்டு வந்திருக்கிறேன். ஓ, அப்படின்னு உங்க அர்ஜுன சொல்றாரு. சரி. என் கணவர் சொல்றாரு என்னன்னு? அம்மா நான் ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளே இருந்த நான் சொன்னாங்க, வெளியே வர முடியல. ஆனால் யாருக்கு? என் மாமியாருக்கு, குந்தியம்மாளுக்கு. சரி. ஆனால் மகனே நீ கனி கொண்டு வந்திருந்தால் 5 பேர் போனீங்கல்ல, 5 பேரும் பகிர்ந்து சாப்பிட வேண்டும். ஓஹோ, கனியாக இருந்தால் 5 பேர்களும் பங்கிட்டு சாப்பிடுங்க. சரி. அப்படின்னு எங்க அத்தையை சொல்லிருக்காங்க. குந்தியம்மா சொல்லிட்டாங்க. அப்பொழுது அம்மா நான் கனி கொண்டு வரலை, ஒரு கன்னி பெண்ணா கொண்டு வந்திருக்கிறேன். சரியா போச்சு. எப்படி? கன்னி பெண்ணை ஒரு கன்னி பெண்ணாக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்ல பொழுது அப்படியான்னு சொல்லி அப்பதான் நானே 5 பத்தினி பாஞ்சாலி. ஓஹோ, இப்படி ஆயிட்டீங்க. ஆமா. சரி, ஆயிட்டுமா. பாஞ்சாலி இருந்தாலும் இப்ப யாரை பார்க்க வேண்டும் தெரியுமா? பார்க்கணும். என் கணவரை பார்க்க வேண்டாம். அப்படியே பார்க்கலாமே. ஓ, சரி. வந்து அழைத்திருக்காரு. எங்க இருக்காரு? அப்படியா? சுவாமி கடிதப்படினா சுகசேமத்துடன் வாழ்ந்திருப்பார். அப்படியா? ஆமா. என்னுடைய தம்பிமார்கள் வர வேண்டும். ஆமா. என்னுடைய தம்பி என்று சொல்லக்கூடிய பீமசேனனை அழைக்க பீமசேனன் சபைக்கு வருவார். அந்த ஒரு நாள் கதைக்கு ஜாக்கிரதை. நீடா ஜாக்கெட் நான் வாங்கிட்டு வரல. ஜாக்கெட் கிடையாது. நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஜாக்கெட் தைக்கணும்னா கல்லாவிக்கு போனோம் டைலர் கிட்ட. ஜாக்கெட் தைக்கணும்னா டைலர் கிட்ட கல்லாவிக்கு போனோம். நான் கல்லாவிக்கு போனோம். ஆமா. என் அறிவில தான் வராங்க. ஏண்டா நீ ஜாக்கிரதை. போடா மயிரானா. நீ ஜாக்கிரதா இருக்கணும். நான் இருக்கணும். ஆமா. அடக்கம் இருக்கணும். ஒடுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இருக்கணும். இதெல்லாம் யாரிடத்துல இருக்கணும்? அது எந்த கடையில விக்குது? இது கடையில் விற்பதில்லை. இது விலை கொண்டு வாங்குவதில்லை. இல்லை. அடக்கம் அரசனை கண்டால் அருகில் இருக்கப்பட்ட மந்திரி. அதெல்லாம் இவைகள் எல்லாம் உன்னிடத்தில் இருக்கணும். அடக்கம் யாராடே நான் வாய் சாப்பிட்டுக்கிறோம். வேணுமா பண்ணாவடா? எவ்வளவு சாப்பிட்டு மிச்சம் பார்சல் பண்ணி கொடுறா தம்பி. நாமள சாப்பிட பார்த்தா இவன் வர்றானா பங்குக்குவான். இல்ல நீயே சாப்பிட்டுக்கோ. பத்தாவக்காரன் 3 பக்கம் அடிக்கிறான், பொட்டிக்காரன் 1 பக்கம் அடிக்கிறான், தாவைக்காரன் 4 பக்கம் அடிக்கிறான். எவன் வந்து எதை அடிச்சாலும் இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னு கேளு, என் சூத்துக்கு இன்னைக்கு சுதந்திர தினம்.
சுகந்திரா உன்னுடைய சொத்துக்கு சுகந்திரா விழா பொருள் பார்த்தால் ஒரே மாற்றி மாற்றி பேசுறேன் அடி பார்க்கலாம் அடி பார்க்கலாம் சினிமை போயிட்டானாவா நிரந்தரக்கம் சபைகள் என்ன என்ன சபை மக்கள் சபை மாபூங்க சபை மக்கள் சபை மாபூங்கள் சபை என்ற சபை என்று முன்னிட்டு யான் தோற்றப்பட்டேனே என் நாட்டை சேர்ந்தவன் என் பெயர் விளக்கம் என்ன எனக்கு தந்தையார் யார் எனக்கு அன்னையார் யார் எனக்கு அண்ணன் யார் எனக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாத்தையும் கொலைப்பு விடுறதுக்கு கொல்லாபரி மாரிமா கோயிலுங்க போயிட்டு கோழிமயிறு பெருக்கி சொல்லின்னு வந்துக்கிறான் அதான் நம்மள பூராச்சி கொலை போடுறான் யாரடா சத்தம் வருது என்ன வருது வந்தா வந்தா வருதா எங்கடா வருது எங்கடா வருது என் விளக்கத்தை தெரிவிக்கிறேன் சொல்லுங்க நன்றாக சந்திரன் முதல் சந்தன மகாராஜன் வரையிலும் எங்கள் முப்பெருமானே இந்த சந்திரகுலங்கள் 37 தலைமுறை யோங்கி வளரக்கூடிய சந்திரகுலத்திலே யான் உதித்தேன் யாருக்கு மகன் யாருக்கு தந்தை பாண்டு மகாராஜன் எங்க அப்பா பாண்டு சக்கரவர்த்தி அவரக்கம் என என்னிடத்த அன்னை குந்தி அம்மனுக்கும் கர்ப்ப சுகனாக உதித்தேன் என் பெயர் தான் என்ன என்ன ஜே போட்ட அதே ஜேதான் என்ன ஜே மதுபீம சேனனுக்கே ஜெயம் இரக்கட்டம் என் பெயர் உங்க பேர் எதை கொண்ட மதுபீமன் சந்திரகுல போர் வீரன் பாண்டுவுக்கு தளபதி வைந்தன் என் பெயர் தெரிஞ்சு போச்சு பாண்டியராஜனுக்கு தளபதி இவன்தான் தளபதிடா தளபதி குமாரன் என் பெயர் எதை கொண்ட மதுபீமன் என்ன பற்றி புரிந்தாயா தெரிந்தாயா அப்படி இருந்தாலும் என்னுடைய கீர்த்திகள் என்னுடைய பராக்கிரங்கள் என்னுடைய கதைகள் நான் நடக்கின்ற போது எப்படி இருக்கான் இது கதையானது வைத்து எனக்கு எப்படி இருக்கா எப்படி இருக்கு எப்படி ஐயோ எப்படி நடக்குவேன் என்னுடைய நடைக்கும் என் உடைக்கும் என்னுடைய பாவனைக்கும் கட்சத்தில் நிற்பதற்கும் என்னை கண்டால் சந்தனவன் இவன்தான் அப்படின்னு கை கட்டி எல்லாமே தலை குனிந்து வண்ணமாக வாய் மூடிய வண்ணமாக இருக்கணும் டாக்டரை தெரிஞ்சாயா இது மட்டுமில்லை நாங்கள் 5 ராஜாக்கள் சரி பாண்டு சக்கரவர்த்தி பிறந்தவர்கள் 5 ராஜாக்கள் அப்படி என் பெரியப்பா பிள்ளை கண்ணில்லாத மைந்தன் திருநாட்டித மகிமனுக்கு பிறந்தவர்கள் 100 பெயர்கள் இந்த ராஜ்யத்தில் 56 நாடு இந்த 56 நாட்டிலே அரசு பதவி என்பது பாதி ராஜ்யம் எங்க அண்ணாவுக்கு எங்களுக்கு பாதி ராஜ்யம் அவர்களுக்கு இவைகள் எல்லாம் இந்த துரியன் ஒருவனை அபகரிக்கலாம் என்று ஆசைப்பட்டு இதனால் பந்தியத்தினால் பகடை சூதினால் சொற்கட்டம் யாகசேனைகள் குதிரைப்படைகள் ஒட்டகப்படைகள் மாவீரப்படைகளை எல்லாம் வைத்துக் கொண்ட துரியோதனன் தன்னுடைய துணாச்சாரி கிருவாச்சாரி அஸ்வத்ராமன் மற்ற குரு பெரியோர்களை அடக்கம் செய்து ஒடுக்கமாக்கி அன்னாரை இடத்தில சகரிய வைத்து சூதாடி நாடு ராஜ்யத்தை பறித்து எங்களை எங்க செய்தார்
காடே 12 வனவாசம். ஆமா ஓராண்டு ஐயாத வாசம் சரி கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி ராஜ்யம் என்று அறிவித்தான். யாரு துரியோதனன் துரியோதனன் தாயேலி அவனெல்லாம் தவிட்டுல போட்டு அமர்த்தனமாடா டேய் அமுத்திடலாம் விடு ஏதோ மட்டுமில்லை இந்த உலகத்தைக்கே தெய்வம் என்று வாழக்கூடிய ஆமா அம்மனாகிய வீரபாஞ்சாலி ஐவருக்கும் துணையாக நின்ற ஆதிசக்தி ரகுவதி சரி அவளையும் ஆட்டத்தில் தோற்க செய்து என்ன செய்தார்கள்? என்ன பண்ணாங்க? 60ஆம் படி மீதில் ஏற்றி ஏற்றி தன்னுடைய தம்பியாகி துர்சாதனனை விடுத்து பிடித்து சிகை பிடித்து ஜெயக்குந்தி மேடை மீதில் நிறுத்தி வஸ்திரபங்கங்களை செய்தான். செய்த பிறகு அதெல்லாம் காட்டுக்கு சென்றோம். முதல் வனம் சூரிய வனம், இரண்டாவது ராமரிசி வனம், மூன்றாவது மூர்க்கமுகாரிசி வனம், நாலாவது காளைமாரசி வனம், ஐந்தாவது சைந்த வனம், ஆறாவது காமதேன் பர்வதம், ஏழாவது காந்திரவனம், எட்டாவது குருமரிசி வனம், ஒன்பதாவது ஓமரிசி வனம், 10வது பாலைவனம், 11 உட்குறி வனம். இன்னைக்கு இறக்கப்பட்டது அன்னகாமியர் வனம். ஓஹோ 12வது வனம் அன்னகாமியர் சரி வனம். காலத்தை சஞ்சரித்து வருகின்றோம். சரிங்க அண்ணா என்னுடைய பாட்சாரி என்று நான் பார்க்க வேண்டும். ஓராண்டு ஐயாத வாசத்தை கழிக்க வேண்டும். அதனால் அன்னாரை பார்க்கணும். பாருங்க பாருங்க கிளம்புங்க மனித காரணத்தால் சுகசியமத்துடன் வாழ்க வேண்டும். சந்திரமூர்த்தி என்ன சுகம் இருக்கிறது, என்ன சேமம் இருக்கிறது, என்ன நீதி இருக்கிறது? நமக்கு எதான நீதி நேர்மை உண்டாக இருக்கிறதா? இறக்கப்பட்ட ஓர் வனத்தில 12 வனவரிகும் அன்னகாமிரி வனத்தில வரையிலும் ஆமா புசைப்பது என்ன? காய்கனி. நாமோ ஜலம் அருந்துவது என்ன? ஜனநீர். ஆமா காலத்தை கழித்து வருகிறோம். ஆமா என்ன சுகம் இருக்கிறது, என்ன சேமம் இருக்கிறது? துரியனிட்ட கட்டளை 12 இன்றுடன் முடிய போகிறது. இன்னைக்கு பாஞ்சாலி எங்கே பார்க்கலாம்? அறிவிக்கிறாள். கிளவி பட்டு மாடியால துடைத்து உடைத்து மல்லை முல்லை கோங்கு செந்தாமல் சொல்லிக்கிறேன். அணை மலர்களை பறித்துக் கொண்டு 20 பாதமும் பணிந்திருக்கிற சுவாமி பாஞ்சாலி அண்ணா எங்களுடைய மன்னருடைய வாதத்தை வடிவிருக்கிறார். ஆமா பாஞ்சாலி சுவாமி ஆமா அக்கறையில் பிறந்தவள் ஜெயராஜன் தங்கை. ஆமா ஸ்ரீராமனுக்கு தங்கை. ஆமா இந்த ஜெயராஜனுக்கு மகளாகவும் இந்த ஆதிமாயனுக்கு தங்கையாகவும் இந்த ஐவருக்கு மங்கையாகவும் வந்து உதித்திருக்கிறாய். அவருடைய வாதத்தை படிந்த காரணத்தால் என்றென்றும் சுகம். சுவாமி மன்னவா தவிக்கின்ற போது வதைக்கிறது திரகம் எல்லாம். அன்னைக்கு என்ன சமர்த்தம் வைத்தான்? துயிலுரிந்து கானகம் செல்கின்ற போது இந்த துரியோதனுடைய வலனத்துடைய உடைத்து அவன் துடைய முறித்து அவனை உனக்கு அந்த உதிரத்தை என்ன வைக்கப்படியாக சொன்னாய்? உதிரத்தை எண்ணெயாகவும் அவனுடைய வரா எலும்பை சீப்பாகவும் அவனுடைய உடலை உனக்கு மாலையாகவும் அன்று வைத்த சபதம் இன்றே முடித்து வைக்கிறேன் என்று நான் சபதம் கூறினேன். என்னவனால இவ தூண்டி விடுறது தம்பி மாற இடத்துல நீங்க அவ பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க போகிறேன்னு சொல்றீங்க. இன்னொரு ஆண்டு இருக்கிறது. ஆமா இவ தூண்டி விடுவது ஒரு ஆண்டை கழிக்க வேண்டாம். அப்படி ஐயாத வாசம் செல்ல வேண்டும். நான் சென்று வருகிறேன். நீ வரையா எப்படி? அண்ணா நாடு ராஜ்யத்தை வயிற்று தோற்றது நீ. 100 கோடி விலை போன்ற பொன் முத்தாரை மாலையை சூது பகடையால் வயிற்று தோற்றது நீ. தம்பிமார்கள் 4வரையும் தம்பிமார்களை உன் பகடையில் வைத்து இந்த சூதாட்டம் ஆடுகிறேன் என்று எங்களை அறிந்தாயா? எங்களை கேட்காதே தோற்க செய்தாய். ஆமா பாஞ்சாலி இவளுக்கு ஜெயராஜனுக்கு மகளாகவும் இந்த அக்னி என்று சொல்லக்கூடிய வன்னியல் பிறந்தவள். ராமனுக்கு தங்கை அவள். ஆமா அவளை அடுத்த பெண்ணு இவளை பகடையில் வைத்து தோற்க சொல்லி அவளை கேட்டு சூதாடுனாயா? நீ என்ன சொல்ற? இப்போ ஐயாத வாசம் போக வேண்டும். உன் கூட நான் வரணும். அண்ணா உன் கூட வருவதா? நாடு ராஜ்யத்தை தோற்கடித்து
காடே வனவாசம் 12 முடித்து ஓராண்டு அஜ்ஞாதவாசம் பார்க்க வேண்டும். அப்படி நீ எத்தனை நாளைக்கு இன்னைக்கு என்ன நடை போர் முறை? 12 வனம் முடிஞ்சது, ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழிக்க வேண்டும். இன்னைக்கு நாடே தேவையில்லை, காட்டுல இருக்கலாம். அதனால என்ன தெரியுமா அண்ணா, அந்த மட்டைய கலக்கமும் சமையல சக்கலமோ, நீ ஒரு முண்டை பெற்ற பிள்ளைகள், உனக்கு ராஜ்யம் சுதந்திர நாடே கிடையாது. அப்படி என்று துரியன் ஓதினானே, அன்று வனவாசம் சென்ற அடக்கி என்னுடைய அழைக்கிறேன் என்பதற்கு என்ன சொல்ல? பொறுமையடா தம்பி, பொறுத்தவர் உண்மை ஆழ்வார், பங்கினவர் காடியை செல்வார். அன்று வந்தோம், உங்கூட நான் வரமாட்டேன். யார் என் அஜ்ஞாத வாசத்துக்கு நான் வர முடியாது. ஓ, இதுவரையில உனக்கு எனக்கு மரியாதை, நான் வரமாட்டேன். என் தம்பிமார்கள் 4 வரமாட்டார்கள், அவ்வளவுதான். அப்படியா? பாஞ்சாலி மன்னா, அன்னவர்கள் வரமாட்டேன் என்று தெரிவித்து விட்டார்கள். நீ வரையா இல்லையா? நானும் வரமாட்டேன். அப்படியா? நான் உண்மையாக நான் சென்று வருகிறேன். அஜ்ஞாத வாசம் நான் சென்று வருகிறேன். அப்படியா? வைகுந்த வாசலை நான் தியானிக்க வேண்டும். தியானிக்க வேண்டுமா? சரி, அவருடைய அண்ணனை நினைத்து தியானித்துக் கொண்டு